எனது காட்டன் கேண்டி வச்சு வீடு கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து காட்டன் கேண்டி கிடையாது. ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து இந்த மாதிரி தான் வந்து கட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி அவங்க கட்டுறாங்கன்னா, அவங்க வீடெலாம் வந்து நம்ம வீடு மாதிரி காங்கிரீட்டால் ஆனது கிடையாது. எல்லாமே வந்து வுட்டால் ஆனது. ஸோ அப்படி வுட்டால் ஆனதுனால வெளியிலேருந்து விண்டு, ஏரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சவுண்டு இது மாதிரிலாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும், வாட்டர் இந்த மாதிரிலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த வுட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு லேயர் போட்டுறாங்க. நீங்கள் அக்வாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அக்வாஸ்டிக்ஸ் பண்ணும்போது உள்ள பஞ்சுலாம் வச்சு அடைப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோம் லேயர் தான் இதுவும் ஒரு லேயர். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட முடியுது. ஸோ ஒருத்தர் இருந்தாலே போதும், அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அந்த பஞ்சை எடுத்து உள்ள அந்த எந்தெந்த செக்ஷன்லாம் அடைக்குமோ அந்த இடத்துலலாம் வந்து அக்வாஸ்டிக்ஸ் மாதிரி அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு அதுக்கு மேலே திருப்பி வந்து ஒரு வுட் லேயர் வச்சு அடைச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே பிளாஸ்டரை போட்டு ஒரு வீடை வந்து டக்குன்னு கட்டி முடிக்கிறாங்க அமெரிக்காவில். ஸோ ஸ்மார்ட் இன்ஜினியரிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப்.